அனைவருக்கும் வணக்கம். திருமுருகன் காந்திக்கும் திமுக காந்திக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மே 17 என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கும் பொழுது அவர் திருமுருகன் காந்தி, அதே மே 17 இயக்கத்தை திமுகவிடம் அடகு வைத்த பிறகு அவர் திமுக காந்தி என்று இன்னைக்கு மாறி நிற்கிறார். அப்படிப்பட்ட திமுக காந்தி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். மானத்தமிழ் திராவிடர்களே ஒன்று கூடுங்கள், பெரியாரிய உணர்வாளர்களே ஒன்று கூடுங்கள், திராவிட இயக்க உணர்வாளர்களே ஒன்று கூடுங்கள், ஆரியத்தை எதிர்க்க வேண்டும் நினைக்கக்கூடிய சக்திகளே ஒன்று கூடுங்கன்னு சொல்லி 33 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்ட போகிறோம்னு சொல்லி திருமுருகன் காந்தி அவர்கள் சமூக வலைதளத்தில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டு மிக கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்கிறாரு. இது ஒன்றும் நமக்கு புதிது கிடையாது. ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பொங்கல் வருவது போல ஒவ்வொரு வருடமும் நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கென்று இந்த திராவிட கூட்டம், இந்த பெரியாரிய உணர்வாளர்கள், இந்த ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்று பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகள், இவர்கள் அனைவரும் என்ன பண்ணுறதுனா அண்ணன் சீமான் அவர்களிடம் ஒரு எதிர்ப்பு காட்டுவது போல நாங்கள் முற்றுகையிடுவோம், நாங்கள் சாலையில் இறங்கி போராடுவோம், நாங்கள் கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் சொல்லி இப்போ வாடிக்கையாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதே போல தான் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அண்ணன் சீமான் அருந்ததிய மக்களை பற்றி ஏதோ தவறாக பேசிட்டாருன்னு பொய்களை பரப்பி ஆதித்தமிழர் பேரவைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு போனானுங்க. திருப்பி நாம் தமிழர் கட்சியோட உறவுகளிடம் அடி வாங்கி கொண்டு தெரிச்சு ஓடுனதை தான் நம்ம நிறையா பார்த்தோம். ரொம்ப ஒரு வயதான ஒரு எராமீச மனதளவில் புண்பட்டதுனால பல திராவிட இயக்க அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிறோம்னு சொல்லி இப்போ தான் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி சுபவீர பாண்டியன் அவருடைய தலைமையில் ஒரு போராட்டம் முன்னெடுத்தானுங்க. அந்த போராட்டம் சொல்கிறதா இல்லை அது எதுவும் நகைச்சுவை திருவிழான்னு சொல்கிறதான்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்க ஐயா சுபவீர பாண்டியெல்லாம் நிறையா சிறப்புரையாற்றியிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து ரசித்து கடந்து வந்த நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்ததாக ஒரு போராட்டம்ங்கிற பேரில் ஒரு பெரிய நகைச்சுவை செய்வதற்கு திருமுருகன் காந்தி எனும் திமுக காந்தி தயாராகிட்டு இருக்கிறாரு. அதுதான் ஜனவரி 22ஆம் தேதி அண்ணன் சீமான் அவருடைய வீட்டை முற்றுகையிட போவது. இங்கே திருமுருகன் காந்தி அவர்கள் எதற்காக இயக்கம் தொடங்கினார்? மே 17 இயக்கம் தமிழீழ மக்களுடைய விடுதலை பெற வேண்டும், அந்த விடுதலையை நீர்த்து போக விடாமல் தமிழ்நாட்டில் உணர்வுபூர்வமாக கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் அவங்களுடைய தலையாய ஒரு கொள்கையாக இருக்குது. அவருடைய இணையதளத்தில் கூட கொள்கைன்னு சொல்லி பார்த்தா அதைத்தான் அவங்க முன்னிறுத்தி வைத்திருக்காங்க. சரி, இந்த தமிழீழ விடுதலை போராட்டம்ங்கிறது யாரால் நிகழ்த்தப்பட்டது, யாருடைய ஆட்சியில் நிகழ்த்தப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிரிகளை இவர் எதிர்த்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. தொடக்க காலங்களில் எதிர்த்தவர் தான். ஆனால் இன்னைக்கு அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது, தொடங்கும் பொழுது அவர் திருமுருகன் காந்தியாக இருந்தார். இன்னைக்கு அதே மே 17 இயக்கத்தை அடமானம் வைத்த பிறகு அவர் திமுக காந்தியாக மாறி நிற்கிறார். ஈழத்தில் நடந்த தமிழர் இன படுகொலை என்பது அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலும் அன்றைய திமுகவுடைய ஆட்சியிலும் துணையோடு தான் ஈழத்தில் சிங்கள பேரினவாத அரசு நடத்தியது என்பது உலகம் அறிந்த உண்மை. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அறிந்த உண்மை. ஐயா கருணாநிதியும் மறுக்க மாட்டார், ஸ்டாலின் அவர்களும் மறுக்க மாட்டாங்க, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி யாரும் மறுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. சிங்கள பேரினவாத அரசிற்கு காங்கிரஸ் அன்றைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு உதவிகள் செய்தது, பொருளாதார உதவி, ஆயுத உதவி, இராணுவ உதவி எல்லாமே செய்தது தமிழீழ மக்களை அழிக்க வேண்டும், தமிழருடைய விடுதலையை நசுக்க வேண்டும் என்று. இன்றைக்கு அதே காங்கிரஸ் கட்சி 2024 இந்தியா முழுவதும் ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாட்டில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வீதி வீதியாக போய் பரப்புரை செய்த பெருமகன் யார் தெரியுமா? இந்த மே 17 இயக்கத்தில் தமிழீழ விடுதலையை நாங்கள் நீர்த்து போக விடாமல் கட்டி காப்பாற்றுவோம் என்று வீரவசனம் பேசக்கூடிய இந்த திமுக காந்தி. எந்த திமுகவும் எந்த காங்கிரஸும் தமிழீழ விடுதலையை நடத்தியது என்று போர்க்கொடி தூக்கினாரோ அதே திருமுருகன் காந்தி இன்னைக்கு அதே காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் வாக்கு கேட்டு போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். ஏன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு மே 17 இயக்கத்தை உருவாக்கி பல உண்மையாகவே அந்த உணர்வுள்ள மக்களை ஒன்றிணைத்து போராடிய திருமுருகன் காந்தி பின்னால் அதிலிருந்து பின்வாங்க தொடங்கிட்டார். வெறும் காசுக்காகவும் வெறும் திமுகவிற்கு செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறி நிற்கிறது இன்றைக்கி மே 17 இயக்கம். அதே கூட்டணியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேல்முருகன் சொல்கிறாரு, காங்கிரஸின் இனத்தை கொன்ற எதிரி, அந்த கூட்டணிக்காக அந்த காங்கிரஸ் கட்சி ஆதரித்து நான் நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரை செய்ய மாட்டேன். அந்த வேல்முருகனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு மான மரியாதை கூட திருமுருகன் காந்தி எனும் திமுக காந்திக்கு கிடையாது. ஏன்னா அறிவாலயத்தில் போய் துண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறங்கிட்ட அவருக்கு மானமும் மரியாதையும் தமிழீழ உணர்வுங்கிறது இருக்க போது. அப்படிப்பட்ட திருமுருகன் காந்தி நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதாம். நாம் தமிழர் கட்சி துரோகியாம், உண்மையிலே துரோகி திருமுருகன் காந்தி. திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்கு கேட்ட பொழுதே மாபெரும் தமிழினத்தின் துரோகியாக திருமுருகன் காந்தி மாறிவிட்டார். ரெண்டாவது ஒன்று, ஆரியத்தினுடைய அடிவருடியாக நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறது, பாஜகவுடைய ஊதுகோலாக இருக்கிறது. பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது. ஏன் பாஜகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கலையா? உதாரணம் சொல்லட்டுமா? கருணாநிதி அவர்களுக்கு நாணய வெளியீட்டு விழா நடக்கிறது, ராஜ்நாத் சிங் வர்றாரு.
அவர் ஆரியத்தினுடைய அடிவரடி தானே, ஆரியத்தினுடைய ஆட்சியாளர் அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ ராஜ்நாத் சிங் சொல்றாரு, வாஜ்பாய்க்கு ரொம்ப பிடித்த தலைவர்களில் கருணாநிதியும் ஒருவர். 1999 பாஜக ஆட்சி அமைப்பதற்கு திமுகவுடைய தலைவராக இருந்த கருணாநிதி மிகப்பெரிய பங்காற்றினார் அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொன்னார். அதை ஒரு இடத்துல கூட திமுகவை சேர்ந்தவர்கள் மறுத்து பேசலையே. திருமுருகன் காந்தி இன்னைக்கு ஆரியத்தினுடைய அடிவரடியாக நாம் தமிழர் கட்சி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆரியத்தினுடைய முகமாக திராவிடம் இருக்கிறது, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது. அதை எங்கே நீங்கள் போய் சேர்க்க போறீங்க? புதிய கல்விக் கொள்கை திட்டமாக எதிர்ப்போம், ஆனால் அதை வேறு பேரில் இங்கே கொண்டாந்து சேர்ப்போம். அதே போல் விஸ்வகர்மா திட்டமாக எதிர்ப்போம், அதே வேறு வழியில் அறிஞரின் நவீன கைவினையாளர்கள் திட்டம் சொல்லி இங்கே கொண்டாந்து திணிப்போம். இதே திருமுருகன் காந்தி 2014 வைகோ அவர்களுக்கு பரப்புரைக்காக போனார். அப்போதைக்கு வைகோ எங்கே இருந்தார் தெரியுமில்ல? 2016 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் வைகோ அங்கம் வகித்திருந்தார். அப்போ வைகோ விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் பொழுது அந்த வைகோவுக்காக வாக்கு கேட்பதற்கு ஐயா திருமுருகன் காந்தி போய் வீடு வீடாக போய் பரப்புரை செய்துட்டு வந்தார். அப்போ வைகோ என்ன சொன்னார் தெரியுமா? மோடி அவர்கள் பிரதமரானால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மீட்கப்படும், மோடி அவர்கள் பிரதமரானால் தமிழீழ விடுதலை என்பது சாத்தியப்படும், மோடி அவர்கள் மிக மிக நல்லவர். இதை சொன்னது யாரு? ஐயா கருணாநிதி அவர்களும் தான். ஆதாரம் வேணா இருக்குது. ஐயா கருணாநிதி அவர்கள் மோடி அவர்கள் மிக மிக நல்லவர் என்றும் தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. குஜராத் இனப்படுகொலைக்கு பிறகு, பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு, ஆரிய சித்தாந்தத்தின் உருவமாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு மோடி அவர்கள் நல்லவர்னு கருணாநிதியால் எப்படி சொல்ல முடியாது? அந்த கருணாநிதியை திருமுருகன் காந்தி ஆதரிப்பார். அந்த கூட்டணியில் இருந்த வைகோவை திருமுருகன் காந்தி ஆதரிப்பார். அதே கூட்டணியோடு திருமாவளவன் கூட்டணி வைத்து அன்றெல்லாம் வென்று விட்டு நாங்கள் திமுகவோடு தான் கூட்டணி வைத்தோம், பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னு சொல்லி உருட்டுவார். அதையும் திருமுருகன் காந்தி ஆதரிப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் நேரடியாக களத்தில் ஆரியத்தையும் பாஜகவையும் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பாஜகவுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தத்தையும் தமிழ்நாட்டில் சமரசம் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பார்த்து அறிவாலயத்தில் 5க்கும் 10க்கும் வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவதூறு பரப்புவது, உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்வது, பல அல்ல கைகளை ஒன்று சேர்த்துக்கிட்டு நாங்கள் சீமான் வீட்டை முற்றுகையிட போகிறோம், நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறோம் சொல்லி நகைச்சுவை செய்வது. எதற்கு இந்த நகைச்சுவை? ஐயா சுபவீர பாண்டியனையோ, யூடியூப் புட்டோஸ் மைனரையோ, இல்லை அதர்ம மனோஜையோ, அக்கா சுந்தரவள்ளி அக்காவையோ, இல்லை மதிவதனையோ, குளத்தூர் மணியவோ, இல்லை இன்னும் பல கருஞ்சட்டை கூட்டமோ, இவர்களெல்லாம் வைத்துக்கிட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க போகிறீங்களா? பரந்தூர் கிராமத்தில் திமுகவுடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். அங்கே போய் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல. டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய அமைச்சரவையும் தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தையும் எதிர்த்து கொண்டு அந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே போய் போராடுவதற்கு திருமுருகன் காந்திக்கு மனம் வரல. அதே போல வேங்கவேல 2 ஆண்டுகளை கடந்து விட்டது, இன்னும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை. திமுக ஆனால் சமூக நீதி பேசுகிறது, ஈவே ராமசாமியோட படத்தை வைத்து மரியாதை செலுத்துகிறது. அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு திருமுருகன் காந்திக்கு ஒரு திட்டம் வரல. சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக பல கட்சிகள் போராட்டம் முன்னெடுத்திருந்தது. அதை கூட கண்டித்து திமுக அரசிற்கு எதிராக ஒரு போராட்டம் முன்னெடுக்கணும்னு திருமுருகன் காந்திக்கு ஒரு யோசனை வரல. இதையெல்லாம் செய்யாத திருமுருகன் காந்தி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதனால, நாம் தமிழர் கட்சியால் என்னமோ சட்டம் ஒழுங்கு பாதிப்பு அடைந்து விட்டது, நாம் தமிழர் கட்சியால் வன்முறை உருவாகிவிட்டது, நாம் தமிழர் கட்சியால் திமுகவுடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டது, நாம் தமிழர் கட்சியால் இங்கே கொலை கொள்ளை திருட்டு சம்பவம், பெண்களுக்கான பாலியல் வன்புணர்வு, மதுவத போதை, இது எல்லாம் அதிகமாகிவிட்டது என்பது போல நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இது திட்டமிட்ட ஒரு மடைமாற்றக்கூடிய ஒரு வேலை இல்லையா? இதற்கெல்லாம் காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்கலாம்? நாம் தமிழர் கட்சி ஜனநாயக வழியில் நின்று போராடுவதற்கு அனுமதி கொடுக்காத திமுகவுடைய அரசாங்கம் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்கு அனுமதி கொடுக்கிறது என்றால் அப்போ அரசாங்கமே வன்முறையை திணிக்கிறதா? இதன் மூலியமா நீங்கள் ஒரு வன்முறையை ஏற்படுத்தி விட்டு பார்த்தீர்களா? சீமான் அவர்கள் வன்முறையை தூண்டுவதற்கான பேச்சை பேசியிருக்கிறாரு. இது போல பெரியாரிய உணர்வாளருடைய உணர்வை சீண்டி இருக்கிறாரு. அதனால நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணணும், ஈரோட்டில் பரப்புரை செய்ய விடக்கூடாது, நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலே நடமாடக்கூடாது, ஆரியத்தினுடைய அடிவரடியாக இருக்கிறான்னு சொல்லி பொய் கதைகளை பேசுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஈவே ராமசாமியோடு வாழ்ந்து பயணித்த கி வீரமணியை சும்மா இருக்கும்போது அறிவாலயத்தில் 500க்கும் 1000க்கும் பேமெண்ட் வாங்கக்கூடிய நீங்க ஏன்பா இந்த கத்துறீங்க? நாங்கள் தான் உங்களை மதிக்கிறது இல்லையப்பா, நாங்கள் தான் உங்களை கண்டுக்கிறது இல்லையே. பெரியாருங்கிற வெங்காயத்தை உரிச்சு பலருக்கும் கண்ணீர் வருங்கிறது இப்போதானே எங்களுக்கு தெரியும். நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பெரியாரியவாதிகள்னா நல்லா திடமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. ஆனால் இவ்வளவு தூரம் கண்ணி தண்ணி வடிப்பீங்கிறது இப்போதானே எங்களுக்கு தெரியும். ஐயா ராசாக்களா, ஒரு உண்மையை சொல்லப்போனால் அறிவாலய வாசலில் இத்தனை நாட்களாக உறங்கி கொண்டிருந்த பெரியாரிய உணர்வாளர்கள் அனைவரையும் தட்டி எழுப்பி இருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். அதனால தான் இன்றைக்கி அந்த கண்ணீர் தண்ணியோடு என்னடா நம்ம அழுதுருக்கோம், என்னடா நமக்கு அடி நிறையா விழுந்திருக்குது, அப்போ எவனோ ஒருத்தன் நம்மளை அடிச்சிருக்காண்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆஹா நம்ம மெயின் தலையை எவனோ ஒருத்தன் தொட்டிருக்கான். உண்மையே சொல்கிறேன், படமாக இருந்தாலும் கங்கா சந்திரமுகியா மாறும்போது கூட எங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஆனால் திருமுருகன் காந்தி திமுக காந்தியாக மாறும்பொழுது எங்களுக்கு எந்த பயமே கிடையாது, நகைச்சுவையாக தான் இருக்குது.